சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆண்டாளோட வரலாறு பார்க்க போறோம். ஆண்டாள்னா யாரு? நம்ம மகாவிஷ்ணுவோட பாதத்தை பற்றி அவரோட புகழ பாடுற அடியார்களுக்கு ஆழ்வார் அப்படின்னு பேரு. அந்த ஆழ்வார்கள் 12 பேரு. அந்த 12 ஆழ்வார்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான், அது நம்ம ஆண்டாள் அப்படின்னு சொல்ற கோதை நாச்சியாரு. அவரை நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்னும் பேர் இருக்கு. ஏன்னா அவர் சூடி கொடுத்த மாலையை தான் நம்ம மகாவிஷ்ணு போட்டுக்கிட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு. ஆண்டாள் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா கலியுகம் தொடங்கி 98வது நல வருஷத்துல நம்ம ஆண்டாள் ஆடி பூர நட்சத்திரத்தன்னைக்கு அவதரிச்சாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. பார்க்கடல்ல மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிறாரு. பக்கத்துல நம்ம மகாலட்சுமி தாயி உட்கார்ந்துருக்காங்க. மகாலட்சுமி நாராயண்கிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்றாரு, பக்கத்துல ஸ்ரீ வில்லிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல என்னோட ஒரு பக்தர் அவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. விஷ்ணு சித்தர் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு மேல பக்தியா இருந்து ஊன் உறக்கம் எதுவுமே இல்லாத ஒரே நினைவு நாராயணா நாராயணா மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்யறதா. அவர் அந்த பெருமாளுக்கு சேவை செஞ்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கல. ஸ்ரீ வில்லிபுத்தூருங்கிற இடத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரு நந்தவனம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் மனம் கவர்ந்த கண்ணனுக்கு மாலை கட்டி பூ போடுறதுக்காக அவரே ஒரு நந்தவனத்தை உருவாக்கி அந்த நந்தவனத்துல டெய்லி பூ பொறிச்சு மாலை கட்டி சாமிக்கு போய் போடுவாரு. அப்படி பூ பொறிக்கும் போதாகட்டும் பூ கட்டும் போதாகட்டும் எந்த நேரமும் நாராயணனை நினைச்சு ராகமா பாட்டு பாடிக்கிட்டே அவர் பொறிப்பாரு. இத மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிட்ட சொல்லும் போது மகாலட்சுமி நானும் அவரோட பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, நீ வேணா விஷ்ணு சித்தருக்கு மகளாக போ, அந்த பருவ வயது வரும்போது நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மகாலட்சுமி தாயி அந்த நந்தவனத்துல ஒரு குழந்தையா ஒரு துளசி செடிக்கடியில இருக்காங்க. அந்த சமயம் பூ பொறிக்கிறதுக்கு விஷ்ணு சித்தர் வர்றாரு. குழந்தையாட அழுகுரல் கேக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன நம்ம நந்தவனத்துல குழந்தையாட அழுகுரல் சவுண்டு கேக்குதுன்னு போய் பார்க்கறாரு. அப்ப அப்படியே 1000 கோடி பிரகாசத்தோட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்ததே அவர் வாரி அணைச்சுக்கிறாரு. அணைச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பேரு கோதை அப்படின்னு வைக்கிறாரு. அந்த குழந்தை சின்ன வயதுல இருந்தே விஷ்ணு சித்தர் பண்ற மாதிரியே எல்லா தெய்வ வழிபாடுகளையும் கத்துக்கிட்டு புராணங்களையும் விஷ்ணு சித்தர் சொல்லி கொடுக்கறாரு. எல்லாம் முறைப்படி கத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வளரும் போதே கண்ணன் மேல அதீத பக்தியா பாசமா வளருது. எந்நேரம் கண்ணனை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. விஷ்ணு சித்தர் தான் பின்னால பெரியாழ்வார் அப்படின்னு பேர் அவருக்கு வந்துச்சு. மகாவிஷ்ணுவோட 12 ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் ஒன்று, நம்ம கோதை நாச்சியார் ஒன்று. கோதை வளர வளர கண்ணன் மேல அதிகமாக தான் அவங்களுக்கு இருக்க காதலே வந்துடுது. கோதை கல்யாணம் பண்ணணும்னா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க மனசுல முடிவெடுத்துறாங்க. விஷ்ணு சித்தரும் நாராயணனாட எல்லா புராண கதைகளையும் சொல்றாங்க. அதை கேட்டு வளர்ந்து வளர்ந்து கோதையும் அதே போல பாட்டு பாடிக்கிட்டு எல்லா ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து இது மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இல்லையே ஏங்கிற அளவுக்கு கோதை வளர்ந்து வர்றாங்க. அப்படி வளரும் போது பருவ வயது அடையும் போது விஷ்ணு சித்தர் கூட சேர்ந்து அவங்களும் நந்தவனத்துல பூவை பொறிச்சு நாராயணனுக்கு மாலை கட்டுவாங்க. ஆனா விஷ்ணு சித்தர் அந்த மாலையை கட்டின பிறகு பெருமாளுக்கு கொண்டுட்டு போய் சூட்டுவாங்க. கோதை என்ன பண்ணும், அவங்க அப்பா விஷ்ணு சித்தர் தெரியாம
அந்த மாலையை போட்டு அழகு பார்க்கும். இது ரெகுலரா நடந்துகிட்டு இருந்துச்சு. இது விஷ்ணு சித்தருக்கு தெரியாது. ஒரு டைமு கோதை மாலை போட்டு பார்க்கறத பார்த்துறாரு. அவருக்கு கோபம் வந்துருது. நாராயணனுக்கு மாலை கட்டி வச்சிருந்ததை நீ எப்படி போடலாம், இது அபசகுணம், உன்னை யாரு தொட சொன்னது அப்படின்னு அவருக்கு மகள் மேல இது வரைக்கும் கோவிச்சதே கிடையாது. அன்னைக்கு கோபம் வந்துடுது. ரொம்ப கோதையை திட்டிடுறாரு. கோதையும் அழுதுகிட்டு தூர போயிடுறாங்க. அவரு தம் மகள் கழுத்துல போட்டிருந்ததை எப்படி நாராயணனுக்கு போய் சூட்டுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நந்தவனத்துல பூவை பொறிச்சிட்டு வந்து புது மாலையை கோத்து கொண்டுட்டு போறாரு. கோயிலுக்கு போய் ரங்கநாதருக்கு போட்டா என்ன சொல்றாரு, ரங்கநாதர் கழுத்துல மாலையை போட்டதையும் ரங்கநாதர் கழுத்துல இருந்து மாலை பிஞ்சு விழுந்துருது. அவருக்கு ஒரே அழுக போயிருது. நாராயணா, நான் என்ன தப்பு பண்ணினேன், என் மக பண்ண தப்பு அது தெரியாத அந்த குழந்தை பண்ணிருச்சு, மன்னிச்சிரு, நீ பூவை ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. மறுபடியும் மாலை போட்டா மறுபடியும் ரங்கநாதர் அந்த மாலை பிஞ்சு விழுந்துருது. அவருக்கு ஒரே அழுக. அவரும் என்ன பண்றதுன்னு தெரியல, இல்லாட்டி இந்த உலகத்துல இல்லை, நான் உயர விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்துட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. அவர் ஒரே அழுகையா கவலையா, நாராயணன் பூவை மாலையை ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில இருக்கும்போது அவர் கனவுல நாராயண தோன்றி, விஷ்ணு சித்தா, நீ கவலைப்படாத, இதுவரைக்கும் கோதை சூட்டிய மாலையை தான் நான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால இனிமேலும் கோதைக்கு ஃபர்ஸ்ட் மாலையை போட்டு பார்த்து கோதை சூடிய மாலை தான் நீ எனக்கு கொண்டாந்து போடணும், அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு கனவுல சொல்றாரு. அதை கேட்டு கண்ணு முழிச்ச விஷ்ணு சித்தருக்கு ஒரே சந்தோஷம், ஆச்சரியமா போயிருது. என்னோட மகளுக்கு இவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வமே நம்ம கனவுல வந்து சொல்லி இருக்குதுன்ட்டு. அதே போல ரெகுலரா மாலை கட்டுறாரு கோதை. அதே மாதிரி ரெகுலரா போட்டு பார்க்குது. போட்டு பார்த்து கொடுத்தத நாராயணனுக்கு போய் போடுறாங்க. மகாவிஷ்ணு அன்பா ஏத்துக்கிறாரு. இப்படியே காலம் போகுது. கல்யாண வயசா வருது. அவரு நம்ம கோதைக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும்னு பார்க்கும்போது நல்ல பொருத்தமான பையனா பார்க்கணும் போது அப்ப கோதை சொல்லுது, நானு ரங்கநாதரை தான் திருமணம் பண்ணிக்க போறேன், நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அவருக்கு கோபம் வருது. நீ மானிட பிறவி, நம்ம மகாவிஷ்ணு அவரு தெய்வம், தெய்வம் போய் எப்படி மானிட பிறவியா இருந்தா நீ கல்யாணம் பண்ண முடியும், அவரு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரு என்ன பைத்தியமாயி போயிடுச்சு இந்த பிள்ளைங்கிறாரு, புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் விஷ்ணு சித்தராட பிள்ளை ஃபர்ஸ்ட் குழந்தையில இருந்து வளர்ந்து வரும்போது அழகா இருக்கிறத பார்த்து அந்த தெய்வீக குழந்தை அப்படின்னு சொல்லி பாராட்டுவீங்க. எல்லாரும் கோதை ரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க கோதைக்கு பைத்தியமாயிடுச்சுன்னு. அதை கேட்டு விஷ்ணு சித்தருக்கு ஒரே கவலையா போறது. மறுபடியும் ரங்கநாதர்கிட்ட போயிட்டு அழுகுறாரு. இப்படி எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தைய கொடுத்தியே, அந்த குழந்தை இப்ப ஊர் உலகமெல்லாம் பைத்தியம் அப்படின்னு பேசுறாங்களே, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அதே போல அழுகுறாரு. அதே போல நாராயணன் கனவுல வந்து சொல்றாரு, நான் கோதைய நான் மனைவியா ஏத்துக்குவேன், மகாலட்சுமி தான் வந்திருக்கு, நீ இந்த டேட்ல கோதையை அழைச்சிக்கிட்டு ஸ்ரீரங்கம் வா, அங்க நானு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு முழிச்ச விஷ்ணு சித்தருக்கு ஒரே சந்தோஷமா போயிருது. இது என்ன பண்றது அப்படின்னு ஊருக்கெல்லாம் தெரியும் போது ஊரெல்லாம் சொல்றாங்க, சேர விஷ்ணு சித்தருக்கும் பைத்தியம் பிடிச்சுக்குச்சுன்னு சொல்லி பேசுறாங்க. எப்படி போய் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஆனா விஷ்ணு சித்தர் என்ன பண்றாரு, நாராயண சொன்ன நாளுல ஆண்டாள அலங்கரிச்சு மேலதாளத்தோட ஊர் உலகத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு போறாங்க. மக்கள் எல்லாம் போறாங்க, இது என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கோயிலுக்கு, ரங்கநாதர் கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் போறாங்க. அங்க போனதையும் ஆண்டாள் தாய் பாட்டு பாடுறாங்க, அப்பாவும் மகளும் சேர்ந்து. ஆண்டாள் கருவறைக்குள்ள காலை எடுத்து வச்சு உள்ள போகும்போது அப்படியே ஜோதி ரூபமா ஐக்கியமாயிடுறாங்க. அப்புறம் அப்பதான் ஊருல மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மாலை நாராயணன் மேலேயே இருக்குது. அப்பதான் ஆண்டாள் போட்டிருந்த மாலை ஸ்ரீ ரங்கநாதர் மேல கிடக்கிறத பார்த்ததையும் ஆண்டாள் மகாலட்சுமி ரூபம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது.
எல்லாரும் அவ்வளோ பெருமையா சந்தோஷமா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் நம்ம நாராயணன் சொல்றாரு, விஷ்ணு சித்தா இன்னையிலேருந்து நீ பெரியாழ்வார் அப்படின்னு நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற காலம் வரைக்கும் நீ சேவை செஞ்சுட்டு நீ என் பாதத்தை அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. மகாலட்சுமிக்கே அப்பாவா இருந்ததுனால விஷ்ணு சித்தருக்கு அவ்வளோ ஒரு பெருமையான இடமா கிடைச்சிருக்கு. பெரியாழ்வாருங்கிற பட்டத்தாட வாழ்ந்து தெய்வ பதத்தை அடையிறாரு. இதுல ஆண்டாள் இயற்றிய பாடல் தான் திருப்பாவை. கண்ணனை கணவனா நினைச்சு கண்ணனை மணமுடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண்டாள் தாய் இயற்றியது தான் திருப்பாவை. ஆண்டாள் மகாவிஷ்ணுவை கண்ணனை கணவனா அடையணும்னு சொல்லிட்டு மார்கழியில பாவை விரதம் நோன்பு இருந்து அந்த 30 நாளும் திருப்பாவை ஆண்டாள் பாடி மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணாங்க. அதே போல கண்ணனை கணவனா அடைஞ்சாங்க. ஆண்டாள் இயற்றிய அந்த திருப்பாவை பாட்டை இப்பவும் மார்கழியில அந்த 30 நாளும் கன்னி பெண்கள் காலையில எந்திரிச்சு அந்த பாட்டை பாடி விரதம் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைங்கிறது இது வரைக்கும் ஐதீகமா இருக்கு, இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டாள்னா நமக்கு எப்படி தெரியும்? முத்து வைரம் பதிச்ச அழகு மிகுந்த ஒரு சாய்ந்த கொண்டையும் அவங்க அழகிய கைகள்ல கொஞ்சம் கிளியும் இருக்கும். நமக்கு அதுதான் கிளியும் அந்த சாய்ந்த கொண்டையும்னா நமக்கு ஆண்டாள் தாய் ஞாபகத்துக்கு வரும். ஆண்டாள் கையில் இருக்கிற கிளி யாரு அப்படின்னா, ஆண்டாள் கிட்ட இருந்து ரங்கநாதருக்கு தூது போனது யாரு அப்படின்னா, வியாச மகரிஷியோட மகனான சுகபிரம்ம மகரிஷி கிளி ரூபத்துல ரங்கநாதர்கிட்ட தூது போனாரு. அவருதான் ஆண்டாள் கையில தவழ்றதா ஐதீகமா இருக்கு. நாம என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த கிளி தான் ஆண்டாள்கிட்ட நம்மளோட வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேற்றி வைப்பதாகவும் ஐதீகமா இருக்குது. ரெகுலரா ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில்ல டெய்லி ஒரு கிளி வைப்பாங்க. அந்த கிளி எதுல செய்யறாங்க அப்படின்னா, மாதுளம்பூவு, மரவள்ளி இலை, நந்தியாவட்டை இலை, செவ்வரளி, இது மாதிரி வாழைத்தண்டு நாறு இதோட சேர்த்து தான் அந்த புது கிளி செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் கையில புது கிளி வச்சு பூஜை பண்றாங்க. உங்களுக்கு அந்த கிளி வேணும் அப்படின்னா முதல்லயே சொல்லி வச்சுட்டா அந்த ஆண்டாள் கையில வச்ச பூஜை பண்ணின கிளியை உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் நல்லது நடக்கும். திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த தடை விலகும் அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் இருக்கிற நடைமுறை ஐதீகமா இருக்கு. நாம எந்த காரியம் செஞ்சாலும் மனதார மனது உருகி செய்யும் எந்த செயலும் தெய்வ பாதத்தில் அடையும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாளே ஒரு சாட்சி. நம்ம ஆண்டாள எப்படி மலர் மாலையை போட்டு சூடி அழகு பார்த்தத அந்த ஸ்ரீ ரங்கநாதர் ஏத்துக்கிட்டாரோ இந்த நாள் வரைக்கும் அது பாரம்பரியமா அந்த வழியை பின்பற்றி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மாலை தான் திருப்பதி பிரம்மோற்சவத்துல பெருமாளுக்கு சூட்டுறாங்க. சித்திரை திருவிழா போது ஆற்றுல இறங்கும் கள்ளழகருக்கும் ஆண்டாள் சூடிய மாலை தான் போடுறாங்க. நம்ம ஸ்ரீ வில்லிபுத்தூர்ல ஆடி பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டாள் அவதரிச்சனால இந்த அளவுக்கும் சிறப்பான தேர் திருவிழா 10 நாள் விழாவா நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்திலேயே 2வது பெரிய தேர்னா ஸ்ரீ வில்லிபுத்தூர் தேர் தான். நம்ம தமிழகத்தோட சின்னம் என்னன்னா ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோபுரம் தான் அடையாளமா இருக்கு. இந்த ஸ்ரீ வில்லிபுத்தூர் தேர்ல ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் வச்சு பக்தர்கள் இழுத்து வர்றது காண கண்கோடி வேண்டும். ஆண்டாள் ஆடி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்துல துளசி செடி கடியில தான் விஷ்ணு சித்தருக்கு மகளா கிடைச்சது. அந்த நாள் நீங்க ஆடியில வர செவ்வாய்க்கிழமை துளசி செடிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சகல சௌகாக்கியங்களும் கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா
ஒரு முறையாவது நீங்க போய் ஸ்ரீ வில்லிபுத்தூர்ல இருக்கிற தனி சன்னதியில குடிக்கொண்டிருக்கிற நம்ம ஆண்டாள் தாயை தரிசனம் பண்ணி அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லி வச்சு அந்த கிளியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். நம்ம ஆண்டாள் என்னென்ன பாட்டு இயற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற 2 பாடல் தொகுதிகளை நம்ம ஆண்டாள் தான் இயற்றியிருக்காங்க. அதுல திருப்பாவை எல்லாத்துக்கும் தெரியும். மார்கழி 30 நாளும் அதை நம்ம பாடுறோம். நம்ம ஆண்டாள பக்தி எப்படி சிறப்பு அப்படின்னா, நம்ம வட இந்தியாவில் கிருஷ்ணர் மேல ராதை கொண்டிருந்த பக்தி எப்படியோ, மீராபாயி கண்ணன் மேல கொண்டிருந்த பக்தி எப்படியோ, அது மாதிரிதான் நம்ம தமிழகத்துல அடியாரா இருக்கிற ஆண்டாளோட பக்தி அவ்வளோ சிறப்பு மிக்கதா போற்றப்படுது. நம்ம ஆண்டாள் முதல் படைப்பா திருப்பாவைய 30 பாடல்கள் பாடினாங்க இல்லையா, அது அவர் தன்னை ஆயர்பாடியில் இருக்கிற வாழு கோபிகையா நினைச்சு கண்ணன் மேல காதல் கொண்டு பாடின பாட்டு தான் அது. நம்ம ஆண்டாள் கோயில்ல டெய்லி கிளி வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிளியை செய்யறதுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 4.5 மணி நேரம் அந்த கிளி செய்யறதுக்கு ஆகுமாமா. அந்த கிளி செய்யறதுக்கு மாதுளை மரத்தோட பூக்களை கிளியின் அழகாகவும் வாய்ப்பகுதிக்கும் செய்வதற்கு வச்சுக்குவாங்களாம். மூங்கில் குச்சியை கிளியின கால் பகுதிக்கு வச்சுக்குவாங்களாம். வாழை மரத்தோட இலை மற்றும் நந்தியாவட்ட மரத்தோட இலைகளை உடல் பகுதியில செய்வதற்கும் பயன்படுத்துறாங்களாமா. நாமளும் தூய பக்தியோட நம்ம வழிபாடு பண்ணணும்னா நாமளும் தெய்வத்தை பாதத்தை அடையலாங்கிறதுக்கு ஆண்டாளே ஒரு உதாரணம். விஷ்ணு சித்தருக்கு ஸ்ரீ ரங்கநாதரோட மாமனார் அப்படிங்கிற எப்படி ஒரு பெருமையான பேரு. அவரு ஸ்ரீ வில்லிபுத்தூர் திரும்பி வட பெருங்கோயில் உடையான் பொன்னடி பூண்டு இறந்தாரு. மகாவிஷ்ணுவோட பாதத்தை அடைஞ்சாரு. முக்கியமா இந்த பாட்டு, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அணைந்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு, திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாளான் வாழியே, 141 மூன்றுரைத்தாள் வாழியே, உயரரங்கன்றே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுவரைக்கும் ஆண்டாளோட வரலாறு ஓரளவுக்கு சுருக்கமா நம்ம பார்த்தோம். நாம எத்தனையோ புராணங்கள் இருக்கு. வாழ்க்கையில நம்ம காதை கொடுத்து நம்ம காது செவி வழியா கேட்டா அதுலேயும் ஒரு புண்ணியம் இருக்கு அப்படிங்கிறது தான் புராணங்கள் சொல்ற கருத்து. இதுவரைக்கும் ஆண்டாளாட புராணத்தை கேட்டு உங்க வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நாம் ரங்கநாதர் பாதத்தில் நம்ம ஆண்டாளாட புராணத்தை ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.